சீமானினுடைய கட்சி சில்லு சில்லா உடையுது அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியுது. அதுல இருக்கிற நிர்வாகிகள்ல இருந்து எல்லாரும் வந்து ஓட்டம் பிடிச்சு ஓடிடலாம், நம்ம இதுக்கப்புறம் நம்மளால இங்கெல்லாம் ஆட முடியாது, வித்ஸ்டாண்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாரு சீமான் அப்படிங்கிறது அவர் மேல இருக்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டா இருக்கு. சமீபத்துல ஒரு மாநாடு அண்ட் ஆலோசனை கூட்டம் ஒண்ணு நடந்துச்சு. அதுல மனுஷன் இப்படியெல்லாம் பேசியிருக்கலாமா அப்படின்னு எல்லாரும் கேள்வி கேட்கிற வகையில மாறி இருக்கு. சோ நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. பார்க்காதவங்களுக்கு இந்த வீடியோ ப்ளீஸ் நீங்க ஃபுல்லா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு டீடைலா தெரியும். இவர் என்ன பண்ணிருக்கிறாரு அப்படின்னும் போது, அங்க ஏதாவது வேட்பாளர்கள் அப்படிங்கிறவங்கள நம்ம கூட்டிட்டு வந்து ஒரு எலெக்ஷன் டைம்ல ஒரு தொகுதியில நிக்க வைக்கிறோம். அவங்க முடியற அளவுக்கு எஃபர்ட் போடுறாங்க. அவங்க ஜெயிச்சாங்க அப்படின்னா ஓகே, ஜெயிக்கலன்னா பாடையில தான் நீங்க போயிருவீங்க, உங்களை சாவ அப்படிலாம் ரொம்ப சொல்ல முடியல, அவ்வளவு மோசமா பேசியிருக்காரு. சோ அவரு வந்து அந்த நேரத்துல ஒரு காமெடியா ஒரு ஜாலியா பேசியிருக்கலாம். பட் ஆனா இது யோசிச்சு பார்க்கும்போது இன்டர்னல் இது எவ்வளவு பேருக்கு எப்படி இருக்கும்ன்றது ஒரு பாயிண்ட் இருக்குல்ல. சோ இவரை பத்தி ஃபர்ஸ்ட் பாப்போமா, இவருடைய வளர்ச்சி என்ன அப்படிங்கறது பாப்போமா. சோ இப்போ ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு, ரொம்ப வருடமா அது உள்ள உழைக்கிறாரு. ஏதாவது ஒரு விஷயம், ஏதாவது ஒரு இஷ்யூ அப்படின்னு நடக்கும்போது பயங்கர ஆவேசமா குரல் கொடுத்து, என்னடா இது தமிழ், இது என்னோடது, இது என்னுடைய மண், இது என்னுடைய ஜல்லி, இது என்னுடைய கல், இது என்னுடைய மரம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவேசமா பேசிட்டு இருக்கிறவர் எப்பவுமே என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு பீக்குக்கு ஒரு விஷயம் போற வரைக்கும் அவர் என்ன பண்றாரு, சும்மா தானே இருக்காரு. முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த கட்சி இப்படி பண்ணிட்டு, இந்த கட்சி அப்படி பண்ணிட்டு, இந்த கட்சி வந்து ஒழுங்கா பண்ணல, இது பேசல, இது ஏன் வாயை மூடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கட்சிகள் மேலதான் குற்றம் சாட்டுறத தவிர மக்களுக்காக அவர் என்ன பண்ணாரு அப்படிங்கிறது அந்த கட்சியின் மேல இருக்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டா ரொம்ப காலமாவே இருக்கு. சீமான் அவர்கள் விளம்பரம் தேடிட்டு இருக்கிறாரு தவிர அவரு மக்களுக்காக என்ன சேவை பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறது மக்கள் வந்து தொடர்ந்து கேட்கிறாங்கல்ல. இந்த மாதிரி இருக்கும்போது இவர் என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருக்கு, ஒரு ப்ராப்ளம் நடக்குது, இது மக்களுக்காக, இதுக்கு தப்பு, இது வந்து கெட்டது நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு சூழல் வரும்போது சீமான் அவர்கள் இன்னும் கொஞ்சம் கை கோத்து இன்னும் கொஞ்சம் மக்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அங்க நின்று போராட்டம் பண்ணா இன்னும் நல்லா இருக்கும். அவர் வந்து எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தலையில வந்து ஒண்ணுமே நடக்காத மாதிரி தலையில துண்டு போட்டுட்டு அவர் படம் கிளம்புனாருன்னா எப்படி, எங்க பார்த்தாலும் வந்து பேசுறாரு, பேச்சுகள் எல்லாம் நடத்துறாரு, அதை பத்தி விமர்சனம் கொடுக்குறாரு, போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. சோ இந்த மாதிரி சீமான் மேல இப்ப ஒரு பெரிய குற்றச்சாட்டாவே நடந்துட்டு இருக்கு. சரி, இவரோட வளர்ச்சி என்ன தமிழகத்துல அப்படின்னு பார்க்கும்போது 3 நாடாளுமன்ற தேர்தலையும் 2 சட்டமன்ற தேர்தலையும் இவர் வந்து போட்டிடுறாரு. தோல்வி மொத்தம் பார்த்தா 5 வருஷமா இவர் வந்து போட்டிட்டு இருக்காரு. சோ இந்த மாதிரி 5 வருடம் கிடையாது, 5 தடவை வந்து போட்டிட்டு இருக்காரு. சோ இதுல அவர் அகைன் அண்ட் அகைன் அவருடைய எஃபர்ட் போட்டுட்டு தான் இருக்காரு. கரெக்டா? சோ போடுறாரு, பட் அதனுடைய எஃபர்ட் கரெக்டா வருதா, அதனோட ரிசல்ட் வருதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. முடிஞ்ச அளவுக்கு அவர் ட்ரை பண்ணியிருக்காரு, ஆனா வரல. இது ஏன் அப்படிங்கிறது இன்னொரு கேள்வியா இருக்கு. சோ இப்ப இவர் என்ன பண்ணணும், கட்சியை வந்து ஒரு கட்டமைப்போடு எடுத்துட்டு போகணும். முக்கியமா அவருக்கு இருக்கிற ஒரு பெரிய 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 டிராபேக் அப்படிங்கிறது என்னன்னா, நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொல்லும் போது அதுல ஒரு முக்கிய முகம் அப்படின்னு பார்க்கும்போது சீமான் அவர்களா மட்டும்தான் இருக்காரு. அவருக்கு அடுத்த பிளேஸ் இல்லப்பா, இவர் நாம் தமிழர் கட்சியில இருக்கிறவரப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு பரிட்சமான ஒரு முகம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் யாருடைய ஃபேஸையும் அந்த அளவு வந்து காமிக்கல. அண்ட் மத்தியில வந்துட்டு பாத்தீங்கன்னா காளியம்மாள் இருந்தாங்க, அவங்கள வந்து பேசும் பொருளா எல்லாரும் வச்சிருந்தோம். காளியம்மாள் இருக்கிறதுனால சூப்பர், சீமான் வந்து கூட்டிட்டு வந்துட்டாரு, இதுக்கப்புறம் நல்ல டெவலப்மெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். அது என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அவங்க 2 பேருக்கும் நடுவுல ஒரு பெரிய பிளவே வந்துருச்சு. சோ இந்த மாதிரி இருக்கும்போது திரும்பவும் வந்து இப்போ இவர் என்ன பண்ணுவாரு, நெக்ஸ்ட் ஒரு ஃபேஸ் வேணும். அண்ட் இவருக்குன்னு ஒரு கட்டமைப்பு இருக்கணும் கட்சிக்குள்ள, அண்ட் எல்லாரையும் வந்து அரவணைக்கணும். இன்னொன்னு நல்லா யோசிச்சு பார்க்கணும். ஒரு நம்மளே வந்து ஒரு ஆள் வந்து ஒரு 10 பேர் வேலைக்கு வச்சிருக்கோம். 10 எதுக்குங்க, ஒரு 2 பேர் வேலை வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க. நீ எனக்காக வேலை செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு நான் 1 மாசம் கேட்கிறேன். சரின்னா அவங்க அக்கா கேட்கறாங்க அப்படின்னு வேலை பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. திரும்ப எனக்கு ஒரு வருஷம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ₹1 கூட கொடுக்காம நான் வந்து நீ பண்ணு, ப்ளீஸ் பண்ணு அப்படின்னு சொன்னா நடக்குமா? முடியாது. யாரும் எனக்காக அவங்க பண்ணலாம், அவங்க குடும்பம் பண்ணுமா? முடியாதுல்ல. அவங்களுக்குன்னு ஏதாவது ஒரு ஊதியம் இருந்துச்சு அப்படின்னா தான் அவங்க நெக்ஸ்ட் ஒரு எஃபர்ட்டை போடுவாங்க. என்னதான் எனக்கு கட்சி முக்கியம், அந்த கட்சி எனக்கு ரொம்ப பிடிக்கும், இது வந்து நம்மளுடைய கொள்கைக்கு ஏத்த மாதிரி இருக்கு, நம்ம 1000 யோசிக்கலாம், 1000 பேசலாம். யாரும் எப்பொழுதும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஒரு வாட் இட் மீன்ஸ் நம்மளுக்கு வருமா அப்படின்னு தெரிஞ்சுக்காம பண்ண மாட்டாங்க. சுயநலம் அனைவருக்கும் இருக்கு இல்ல. இந்த மாதிரி ஒரு விஷயம், இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ஸ் இருக்கும்போது வேட்பாளர்கள் ஆகட்டும் அண்ட் கட்சி தொடர்பாகட்டும் இவர் சார்ந்து இவருக்கு நிறைய பேருக்கு கொடுக்குறாரா அப்படின்னு கேட்கும் போது ரொம்ப கம்மியான ஒரு விஷயமா தான் இருக்குதா. சோ இதனாலே என்ன ஆகுது அப்படின்னும் போது நிர்வாகிகள்ல இருந்து எல்லாரும் அவங்கவுங்க கை காசுகளை போட்டு எல்லா வேலையும் செய்யணும் அப்படின்னு வரும்போது அவங்க அதுல வந்து ஒரு என்னதான் கட்சி மேல தோன்றும், சீமான் மேல மரியாதையும் இருந்தாலும் இதனால கொஞ்சம் டவுன் ஆயிடுறாங்க. பிகாஸ் வந்து டிஎம்கே கிட்ட இருக்கிற அளவுக்கான ஒரு டெபாசிட்டும் மீதம் கட்சியில இருக்கிற டெபாசிட் வந்துட்டு நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற சீமான் அவர்களுக்கு இருக்கான்னு கேட்டீங்கன்னா
இல்ல அப்படிங்கிறது உண்மையான ஒரு விஷயம். பிகாஸ் அவருக்கு சோர்சஸ் வந்து அப்படின்னு பார்க்கும்போது எப்படியோ வந்து அவரு கொஞ்சம் தேடி வந்துட்டு இருக்காரு, வளர்ச்சி ஆயிட்டு இருக்காரு. பட் நிர்வாகிகள், தொண்டர்கள், வேட்பாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களே அனுபவப்படுத்திட்டு இருக்காருல்ல, அவங்களோட நிலை அப்படின்னும் போது ஜீரோல தான் இருக்காங்க. சோ இந்த மாதிரி ஒரு பினான்சியல் வைஸ் அவங்க கட்சிக்கு ஒரு பெரிய சப்போர்ட் இல்லாத காரணத்தினாலேயே என்னவோ தெரியல இவங்களுடைய வளர்ச்சி கொஞ்சம் டவுன் ஆகுதோ அப்படிங்கிறது பல பேர் சொல்ற ஒரு விஷயமா இருக்கு. சரி, ஓகே, இது இப்படிதான் போயிட்டு இருக்கு. நம்மளால வந்து கட்சியை வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு அடுத்த இதுக்கு கொண்டு போக முடியல, நம்ம எல்லாத்தையும் இப்படியே பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு நடக்கும்போது சரி, ஓகே, அட்லீஸ்ட் கூட்டணிக்காவது போலாம்ல. திமுக எனக்கு திராவிட கட்சிகளே வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தா பாஜக இருக்குது, அண்ட் இன்னொரு பக்கம் வந்து தாவேகா வந்திருக்கு. ஸோ அட்லீஸ்ட் எப்படியாச்சும் ஒரு கோணல்ல இப்போ என்னோட சஜஷன்ல என்னன்னு பாத்தீங்கன்னா, என்னோடதெல்லாம் பெருசா கிடையாது. பட் நம்ம ஒரு மக்களா யோசிக்கும் போது இவர் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு ஓரளவுக்கு டெபாசிட் வந்து கலெக்ட் பண்ணிக்கணும். வேற ஒரு கட்சிக்குள்ள கூட்டணிக்கு போகணும், கூட்டணிக்கு போயிட்டு நிறைய சீட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிடணும், எல்லாரும் வந்து சட்டமன்றத்துக்குள்ள போற அளவுக்கான ஒரு கெப்பாசிட்டி இவர் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வரணும். எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் நாம் தமிழர் கட்சி போய் நம்ம கூட்டணி வைக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு மீதம் கட்சிகள் இவங்களோட டிமாண்டை தேடுற நேரத்துல இல்ல நான் தன்னிச்சு நின்னுக்கிறேன், நான் அப்போ நின்னுக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் ஸ்ட்ராங்கா அப்போ நின்னாருன்னா இவருக்கு ஒரு சூப்பரான ஒரு ஃபயர் பேக்கப் இருக்கும். இப்போ ஒண்ணுமே இல்லாம, ஏன்னா இவங்க இப்போ எப்படி எடுத்துக்கிட்டாலும் மணி ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல நீ எல்லாருக்கும், நான் சொல்ல வர்றது மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது, ஈவன் அவங்களுடைய பர்சனல் செலவுக்காகட்டும் அண்ட் கட்சிக்காக ஒரு மீட்டிங் போடுறாங்க, ஒரு சேரு, ஒரு இது திரை போடணும், என்னென்னவோ இருக்கு, கார் எடுத்துட்டு போகணும், வண்டி இருக்கு, இதுக்கான பெட்ரோல் எல்லாம் யார் தருவாங்க, இவ்வளவு இருக்கு. ஸோ பினான்சியலான ஒரு சப்போர்ட் ஷியூரா அந்த கட்சிக்கு ரொம்ப ரொம்ப தேவை. இந்த மாதிரி அவங்களுக்கு நிறைய வந்து இன்ஃபுளுசன்ஸ் கொடுக்குறாங்களோ இல்ல எப்படி அவங்களுக்கு வருதோ தெரியாது. பட் அந்த அளவுக்கு போய் நிர்வாகிகளுக்கு எல்லாம் சேருதான்னு கேட்டீங்கன்னா ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. இதனாலதான் அவங்க தவிக்கிறாங்கன்ற மாதிரியும் சொல்றாங்க. சோ இப்படி ஒரு பேக்கப் இருக்கிற இந்த நிலையில அவர் வந்து கூட்டணி வச்சாருன்னா சூப்பரா இருக்கும். என்னங்க கூட்டணி வைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அப்படியெல்லாம் முடியாது. என்னுடைய உயரத்தை என் கால்களால நான் காமிப்பேனே தவிர இன்னொருத்தவங்களுடைய தோல் பிடிச்சி ஏறி என்னுடைய உயரத்தை காமிக்க மாட்டேன். சோ நான் தான் ஆளுவேன், நான் தான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தெளிவா டிமாண்ட் வச்சுட்டாரு. சோ இதுல வந்து என்ன தருது, கூட்டணிக்கு போறதுக்கு சீமானவர்களுக்கு வாய்ப்பே கிடையாது, ஒரு பர்சன் கூட கிடையாது. சரி, ஓகே, இதெல்லாம் விடுதிப்பிக்கா, என்ன சில்லுசெல்லாம் ஏன் உடையுது, ஏன் நிர்வாகிகள் ஓடுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் என்ன பண்ணிருக்காரு, நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ஆலோசனை கூட்டம் ஒண்ணு வந்து கோயம்புத்தூர்ல நினைக்கிறேன் அங்க நடத்திருக்காரு. அங்க அவர் பேசுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழகத்துல ஐ திங்க் 117 ஆண் 117 பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா இவ்வளவு இத்தனை வேட்பாளர்களை அவர் அறிவிச்சிருக்காராம். இவங்க எல்லாரையும் என்ன சொல்றாரு அப்படின்னா, நல்லா உழைங்க, எல்லாரும் உங்களுடைய எஃபர்ட்டை போட்டு உழைங்க, ஒரு வேட்பாளர்களும் அவங்களோட எஃபர்ட் போட்டு நீங்க உழைச்சிங்க அப்படின்னா ஜெயிச்சிட்டீங்கன்னா நானே மாலை போட்டு சட்டமன்றத்துக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு விட்டுட்டு வரேன். நீங்க இன்கேஸ் தோத்துட்டீங்கன்னா அந்த மாலைய பாடையா போட்டு பாடையில ஏத்திடுவேன்ற மாதிரி ஒண்ணு சொல்லிட்டாரு. சோ இன்கேஸ் நீங்க என்கிட்ட வரல அப்படின்னா நீ ஏன் பால்டாயில குடிச்சிட்டு படுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ரொம்ப மோசமான ஒரு வார்த்தை தான். அவர் சிரிச்சுட்டு சொன்னாரு எப்படியோ. அவங்களுக்குள்ள அவங்க இருக்காங்கல்ல, லைக் அவங்களோட கட்சிக்குள்ள எவ்வளவு இம்பார்ட்டண்டா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸாவோ இல்ல நம்ம ரிலேட்டிவ்ஸாவோ ஒரு கட்சியில நம்மளுக்கு உள்ள நம்ம தான் அப்படின்னு சொல்லி இருக்கும் போது மீதம் இப்ப மக்கள் நம்மலாம் வந்து வேறதான் இல்லையா? அவங்க ஒரு கூட்டு, அவங்க ஒரு கட்டமைப்பு அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு ஸ்ட்ராங் பாண்ட் இருக்கும் போது எல்லாரும் முன்னாடியும் அவங்களை விட்டு கொடுக்க கூடாதுல்ல, கரெக்டா? சோ இந்த மாதிரி இருக்கும்போது அவர் பேசின பேச்சு வந்து பல பேருக்கு ரொம்ப பெரிய ஒரு இது ஆக்கிடுச்சு. ஏன்னா அவங்க சேர்த்து வச்ச பணத்தை தான் இனிமே வந்து எலெக்ஷன்ல கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வந்து குட்டி குட்டி இதர செலவுகளுக்காக வந்து செலவழிக்கணும் இல்லையா? சோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க வந்து ஜெயிப்பாங்களாம், இவர் வந்து நீ ஜெயிக்கலாம் செத்துடு அப்படின்னு சொன்னா நல்லாவா இருக்கு? அப்படிதான் அவர் சொல்லிட்டாரு. இதனால என்ன ஆகுது அப்படின்னும் போது நிர்வாகிகள் கொஞ்சம் கொஞ்சமா இங்க வேலை செஞ்சா நல்லா இருக்காது இதுக்கப்புறம் அப்படின்னு யோசிக்கவும் ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி இருக்கும் போது என்ன பண்ணுவாங்க, விஜய் கிட்ட போக ஆரம்பிப்பாங்க, திமுக கிட்ட போக ஆரம்பிப்பாங்க, அப்படியே ஸ்பிளிட் ஆகி ஓட ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் எப்படி, இப்போ எல்லாரும் சொல்றது என்ன, திமுகவை வீழ்த்தணும், அதை வந்து நாங்க டவுன் பண்ணிடணும், எங்களோட ஆட்சி வரணும் போது எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டணியை வைங்க, வச்சுட்டு நீங்க நினைக்கிறத பண்ணுங்க, ஆளாளுக்கு ஒண்ணு பேசிக்கோங்க, எம்பியா இருக்கணும் அதுவா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய விஷயத்த காமிங்க, நீங்க யாருன்றதை ப்ரூவ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் அப்புறம் உங்களுக்கான ஒரு டிமாண்ட் வரும். எதையுமே பண்ணாம ஒன்னும் சொல்றது கிடையாது. சரி, ஓகே, இப்படி ஒரு இஷ்யூ போய்கிட்டே இருக்கிற நேரத்துல இப்போ சீமானா இல்ல வேட்பாளர்களா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மீதம் ஐ திங்க் அவங்கவுங்க ஊர்ல வேட்பாளர்களுடைய இது இவர் நின்ன தொகுதிகள்ல அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்களுடைய ஓட்டிங் கவுண்ட்டை தான் இவரும் வாங்கியிருக்காரு. அப்ப இவங்க ரெண்டு பேருக்கும் பெருசா என்ன டிஃப்ரெண்ட் இருக்கு? நீ வந்து ஒரு தலைவனா இருக்கிறன்னும் போது எல்லாரைய விட நீ இன்னும் கொஞ்சம் அதிகமான ஒரு ஹைப்ல நின்று ப்ரூவ் பண்ணிருக்கணும். ஆனா நீங்களே ப்ரூவ் பண்ணலையே, நீங்களே அவங்க கூட சராசரியா தானே நிக்கிறீங்க, அவங்களோடவே டவுனா கூட இருந்திருக்கீங்க. இப்படி இருக்கும் போது நீங்க அவங்களை எப்படி நீங்க சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரியும் சில பேர் வந்து விமர்சனம் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சீமானுக்கு நேரம் சரியில்லையா, ஒரு வாயில தான் ஒரு சூனியன் பல வாட்டி எல்லாரும் பேசியிருக்கோம். சரி, ஓகே, என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க, ஒரு சஜஷன் சொல்லுங்க.
டிவிகேல வந்துட்டு நாம் தமிழர் கட்சி கொஞ்சம் சேர்ந்தா, ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு பாத்தீங்கன்னா டிஎம்கேனுடைய பல வாக்கு வந்து அங்க போயிடுச்சுன்னு சொல்றாங்க. டெபாசிட் நிறைய வந்து தாவேகா கட்சிக்கு போயிடுச்சுன்னு சொல்றாங்க. சோ நாம் தமிழர் கட்சியில இருக்கிறவங்க பல பேர் அதுல போய் ஆட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. சோ இந்த மாதிரி ஸ்பிளிட் ஆகுற எல்லா ஓட்ஸும் என்ன ஆகுது, மொத்த அக்கௌண்ட்டா அங்க போய் விழுது. அப்ப இவரும் சேர்ந்தாருன்னா எப்படி இருக்கும் நீங்க ஃபீல் பண்றீங்க? ஆனா அவர் ஒத்துப்பாரா ஒத்துக்க மாட்டாரான்றது தெளிவா சொல்லிட்டாரு. சேர்ந்தா நல்லா இருக்குமா நல்லா இருக்காதுன்னு நீங்க சொல்லுங்க. நிறைய விஷயங்கள் பேசலாம், தெரிஞ்சுக்கலாம். எல்லாத்தையும் அப் டு டேட் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங். நிகழ்கால நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.